கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான புதிய நாளில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவ ஜனங்களே, இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அவருடைய கிருபைகளுக்கு முடிவில்லை. இன்னைக்கு உங்களுக்கும் அவருடைய கிருபை விளங்கும். வாழ்க்கையின் பாரத்தினால் சோகத்தினால் ஒருவேளை நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம், இல்லை அதிகாலையில் கர்த்தர் என்னோடு பேசணும், ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி பேசுகிற ஒரு வார்த்தை, உங்கள் வாழ்க்கையினுடைய மாறாவை மதுரமாக்குகிற ஒரு அதிகாரமுள்ள வார்த்தையை தான் கர்த்தர் தருகிறார். சங்கீதம் 2 அதிகாரம் 1 முதல் ஒரு சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். ஆம் தேவ ஜனங்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை. உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் கொந்தளித்து ஜனங்கள் எழும்பி பிரச்சனைகளை உண்டு பண்ணி உங்கள் அபிஷேகத்துக்கு விரோதமாக, உங்கள் அழைப்புக்கு விரோதமாக, தேவனுக்காக நீங்கள் செயல்படணும்னு எடுக்கிற டிசிஷன்ஸ் ஒன்று கூட வாய்க்காமல் போகிறதற்கு சத்ரு அனுப்புகிற ஆயுதங்கள் உண்டு. இதெல்லாம் பார்த்துட்டு என் ஆண்டவர் என்ன செய்கிறாரு நீங்கள் யோசிக்கலாம். என் ஆண்டவர் எனக்கு உதவாதது போல இருக்குதே நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவளை பார்த்து சிரிக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு எறும்பு சொல்லுது, ஒரு மனுஷனை பார்த்து எறும்பு சொல்லுது, நான் உன்னை அழிச்சிருவேன். அப்போ ஆண்டருக்கு என்ன தோணும்? ஒரு எறும்பு ஒரு மனுஷனை பார்த்து நான் உன்னை கொன்றுவேன்னு சொன்னால் அந்த மனுஷன் அதை மிதிச்சிருவான். இதே போல தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த கூட்டங்கள், தேவனுக்கு விரோதமான ஜனங்கள் எழும்பி நசுக்கும் பொழுது ஆண்டவருக்கு சிரிப்பு வருது. ஏன்னா ஆண்டவர் உயரமும் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார். ஒரு விசை சவுல் என்ற மனிதர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேதத்தில் பவுல், அவர் சவுலாக இருந்த காலத்தில் தேவ ஜனங்களை ஒடுக்கினார். அப்போ ஆண்டு சொன்னார், முள்ளில் உதைக்கிறது கடினம்னு சொன்னார். அப்படின்னா தேவ ஜனங்களை உங்களை இன்னைக்கு யாராவது நிர்மலமாய் கொண்டிருக்கிறாங்களா, வேதனைப்படுத்துகிறாங்களா, உபத்திரவப்படுத்துகிறாங்களா? அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு முள்ளில் உதைக்கிறதுனுடைய வழி தெரியாமல் இருக்கிறது. ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஒரு விசை ஒரு தேவ மனிதர் வடநாட்டில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு நபர் கலாட்டா பண்ணி கொண்டு இன்றைக்கி இந்த கூட்டத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்தியை வாங்கிறதுக்கு போயிருக்கிறார். போயிட்டு வரும் பொழுது இந்த தேவ மனிதன் சொல்லியிருக்கிறார், இந்த கூட்டத்துக்குள்ளே யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறாங்களோ அவங்க இன்றைக்கி ஆண்டர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்கலான்னு ஆண்டர் இன்னைக்கு தொடுவார்னு சொல்லியிருக்கிறார். கூட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி 4 பேர் ஓடி சொல்கிறாங்க, ஐயா, உங்களை கொல்லலான்னு கத்தி வாங்க போனவன் வருகிற வழியிலே ஒருத்தனால் குத்தி கொல்லப்பட்டான்னு சொன்னாங்க. இப்படி அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட அற்புத சாட்சி உண்டு. கேரளாவில் தேவனால் பழைய காலங்களில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட PV ஆசாரின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனை பற்றி தான் நான் சொல்லுகிறேன். ஏன்னா தேவன் இந்த அபிஷேகம் பெற்ற தேவ மனிதனுக்கு விரோதமாக ஒரு சாதாரண ஒரு அபிஷேகம் பெறாதவன் எழும்பின பொழுது தேவன் நகைத்தார். ஒரு விஷயம், அவருடைய கூட்டத்தில் 4-5 பேர் கல்லை தூக்கி எறிந்தாங்க. அப்போ அந்த ஊழியர் சொன்னார், அந்த கல் எடுத்து இந்த ஸ்டேஜில் வைங்கன்னு சொன்னார். யார் இன்றைக்கி இந்த கல்லை எரிஞ்சாங்களோ அவங்க சபையில் இன்றைக்கி ஆராதனை முடிகிறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கலான்னா கர்த்தர் தொடுவார்னு சொன்னார். தேவ ஜனங்களை நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, வெளியே போனவங்க ஆக்சிடென்ட் ஆகி மரித்து விட்டார்கள். அதில் கால் உடைந்து ஒரு சகோதரன் கிடந்தான், மற்றவங்க மரித்து விட்டார்கள். இப்படி ஏராளமான சாட்சிகளை நம்மளால் கேட்க முடியும். தேவ ஜனமே, கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு முன்னாடி ஒரு தேவ பிள்ளையை பகைக்கிறதுக்கு ஒருத்தர் எழும்புகிறானா கர்த்தர் சிரிப்பார், கர்த்தர் அவர்களை இகழ்வார். தேவ ஜனங்களே, நீங்கள் தான் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்களை தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருதுன்னா இந்த நேரத்தில் ஒருவேளை உங்கள் தலையில் அபிஷேகம் வராமல் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுறதுக்காக முன்குறித்து விட்டார். ஒவ்வொரு வேரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சிலரை தான் அபிஷேகம் பண்ணினார். தாவீதினுடைய தலையில் அபிஷேகம் வந்தது, மீதி இருந்த 7 அண்ணன்மாருடைய தலையில் வரவில்லை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அனாயிண்டிங் இருக்கிறது, ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரம் 38 வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் பிதாவாகிய தேவன். உங்களுக்கு ஒரு அனாயிண்டிங் இருக்குது. உங்கள் பிஸ்னஸை செய்கிறதுக்கு ஒரு அனாயிண்டிங், ஒரு அபிஷேகம் தேவைப்படுகிறது.
நீங்கள் உயரத்தில் வருகிறதுக்கு ஒரு அபிஷேகம் தேவைப்படுகிறது. ஊழியத்தை செய்ய ஒரு அபிஷேகம் தேவைப்படுகிறது. லூக்கா 4:18 சொல்லப்பட்டதுபடி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் மேலே ஆவியானவர் இருக்கிறார், நான் ஊழியம் செய்கிறதற்கு என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவ ஜனங்களே, நீங்கள் ஒருவேளை அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனமாக இருக்காங்கன்னா உங்களுக்கு விரோதமான நபர்கள் எழும்பும் பொழுது கர்த்தர் சிரிப்பார், அவர்களை சிதறடிப்பார். இதே நேரம் நீங்கள் அபிஷேகம் என்ன பெறலை, எனக்கெல்லாம் இந்த வசனம் சொந்தமாகுமான்னு யோசித்து கொண்டு இருந்தா, ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் என்ன பெறாமல் இருந்தாலும், உங்கள் மேலே ஆவியானவர் இறங்கி நீங்கள் பலமாக நிரப்பப்படாமல் இருந்தாலும், நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். உங்கள் மேலே அபிஷேகம் இறங்கும், வசனங்களை கேட்க உங்கள் மேலே இறங்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் துள்ளி குதிச்சா அந்த அபிஷேகம் இறங்கும்னு நினைக்கிறாங்க. இல்லை, துள்ளாமல் இருந்தாலும் உங்கள் மேலே அபிஷேகம் இறங்கும். ஏன்னா அபிஷேகம் நிரப்பப்படுற இடமே உங்கள் இருதயம். அதனால் நிறைய பேருக்கு துள்ளி குதித்து கீழே உருண்டு பெறலாம் மாட்டாங்க. ஒரு சிலர் அந்த வல்லமையை தாங்காமல் துள்ளுவாங்க, குதிக்கலாம், கை தட்டுவாங்க, கண்ணீரோடு அழுவாங்க. என்னனாலும் நடக்கலாம் தேவ ஜனங்களே. ஆனால் நீங்கள் அபிஷேகம் பெறலன்னு சொல்லி சந்தேகத்தோடு பயத்தோடு இருக்க வேண்டாம். நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்க நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டுருவீங்க. வார்த்தை உங்களை நோக்கி வர கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குவார். பேதுரு வசனத்தை பேசும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மேலே ஊற்றப்பட்டார் வேதம் சொல்லுகிறது. அப்படி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட தேவ மனிதர்களுடைய செய்திகளை கேட்க உங்கள் மேலே ஆவியானவர் வந்து விடுவார். ஒருவேளை அப்படி உங்கள் மேலே வந்திருக்கிறாருன்னா, இல்லை இன்னும் வராமல் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வந்தவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, வராதவங்க அபிஷேகம் பண்ணப்படுகிறதுக்காக முன்குறிக்கப்பட்டவங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அபிஷேகம் உண்டு, ஒரு அழைப்பு உண்டு, ஒரு காலிங் உண்டு, ஒரு தேவனுடைய திட்டம் பர்பஸ் உண்டு. அதனால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் செயலிழக்கும். நீங்கள் விசுவாசித்தால் போதும், நான் அபிஷேகம் பண்ணப்படுவேன், என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கும், இல்லைன்னா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், என்னை யாராலையும் தொட முடியாதுன்னு எழும்ப நீங்கள் சித்தமானால், நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க என்றால் உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் செயலிழக்கும். கர்த்தர் நகைப்பார், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை பார்த்து நகைப்பார். அதனால் இன்றைக்கி எழும்ப கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்கள் அபிஷேகத்தில் எழும்புங்க, உங்கள் திட்டத்தில் எழும்புங்க. கர்த்தர் உங்களை எதற்கு அழைத்தாரோ எழும்புங்க. சவுல்கள் வருவார்கள், பலவீனங்கள் வரும், யுத்தங்கள் வரும், கோலியாத்து வரும், அசராமல் எழும்புங்க. கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்று எழும்பணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமாக ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விரோத காரியத்தை சிந்திக்கக்கூடிய நேரம் வரும் பொழுது நீங்கள் கூட இருந்து யுத்தம் பண்ணுவீங்கன்னு சொல்லுகிறதற்காக நன்றி. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கட்டுகளை உடைக்கணும், அவர்களை கயர்களால் நம்மை விட்டு எரிந்து போடணும் அப்படின்லாம் சொல்லப்படுகிற வார்த்தை இவர்களுக்கு விரோதமாக வரும் பொழுது பரலோகத்தில் விற்றிருக்கிறவர் நீர், நகைக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவர், அவர்களை இகழ போகிறதுக்காக நன்றி. எங்கள் ஜனங்களுக்கு விரோதமாக, ஆவிக்குரியவர்களுக்கு விரோதமாக சாத்தானுடைய ஆலோசனையை கொண்டு வருகிற எல்லாரும் இகழப்படுவார்களாக, நகைக்கப்படுவார்களாக, வெட்கப்பட்டு போவார்களாக. ஒரு வழியாக வருகிறவர்கள் 7 வழியாக போவார்களாக. எல்லா தேவ ஜனங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வழியாக வருகிறவர்கள் 7 வழியாக கடந்து செல்லட்டும். எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, என் தேவ திட்டத்திற்கு விரோதமாக, என் வாழ்க்கையில் என் அப்பா கொடுக்குற அபிஷேகத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நபர்களும் ஒரு விஷயம் கூட சேர்ந்து சொல்லுவோமா? ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாரும் சொல்லுங்க. அபிஷேகத்துக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக சொல்லுங்க, எனக்கு விரோதமாக உங்களை பார்த்து சொல்லுங்க. அந்த எல்லா ஆயுதங்களும் எல்லா நபர்களும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவர்கள் இகழப்படுவார்களாக. சங்கீதம் 2:4 சொல்லப்படுகிறபடி ஆண்டவர் அவர்களை இகழ்வார், பரலோகத்தில் விற்றிருக்கிறவர் நகைப்பார். அவர்கள் மேல் கர்த்தருடைய கரம் வரும், அவர்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். அவர்கள் கண்கள் குருடாக்கப்படலாம். சவுல் கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்து குருடாக்கப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவனுக்கு பார்வை உண்டானது. அதே போல் கர்த்தருடைய பயங்கரமான கரம் இறங்கட்டும் அப்பா. எங்கள் ஜனங்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக நீர் இறங்குவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவ ஜனங்களை, இன்று இரவும் காட்ஸ் பவர் டிவியில் அற்புதமான சாட்சிகள், ஆவிக்குரிய ரகசியங்கள் நம்ம பார்க்கலாம். தேவ ஜனங்கள் 9 மணி அளவில் இணைந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.